நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க. பக்கத்திலே காய்கறி கடை, அயன் கடை எல்லாம் இருக்கு. அயனா? அது எதுக்கு? அவர் ஆபீஸ் போனதும் நானே துணியெல்லாம் துவைச்சு தேய்ச்சி வச்சிட போறேன். அப்புறம் எதுக்கு அயன்லாம்? சரி சரி. எங்க எங்க அப்பா அம்மா வந்தாங்கல்ல? எங்கங்க அவங்க? எங்க உங்களை தாங்க கேக்குறேன். எங்க அப்பா அம்மா வந்தாங்களா? ஆமா வந்தாங்க. அதுக்கு என்ன? எங்க எங்கங்க அவங்க? என்கிட்ட எங்கன்னு கேட்டா ஏதோ அண்ணன் வீட்டுல வளகாப்புன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. என்னங்க சொல்றீங்க? இவ்வளவு தூரம் வந்துட்டு என்ன பார்க்காம எப்படிங்க போவாங்க? என்ன நடந்துச்சு? எனக்கு தெரியும். அவங்க என்ன பார்க்க போற ஆள் இல்ல. சொல்லுங்க, என்ன நடந்துச்சு? எனக்கு கொடுக்க வேண்டிய சீரை கூட என்கிட்ட கொடுக்காம எங்க போனாங்க? சொல்லுங்க. என்னடி நை நைன்னுட்டு என்னமோ சீரை அதுதுங்கற? இதுவா சீரு? சொல்லுங்க. ஏன் அப்பா அம்மாவா என்ன சொன்னீங்க? ஏய், என்ன அவன மிரட்டுற? வந்தாங்க, மஞ்ச பைய தூக்கிக்கிட்டு போயிட்டு வாங்க, இது மானமுள்ள குடும்பம்னு சொன்னோம், போயிட்டாங்க. இப்ப அதுக்கு என்ன? ஏங்க இப்படி பண்றீங்க? நீங்க பண்ணதை விடவா நாங்க பண்ணிட்டோம்? என்னமோ வாயை கழிச்சிட்டு பேசுற? ஒருத்திய வச்சு பார்க்கவே எங்களுக்கு திணறுது. இதுல இன்னொருத்தையும் உங்க வீட்ல இருந்து கொண்டு வந்து நாங்க சீரழியவா? சீரழியவா? என்னத்த சொல்றீங்க? நொன்னத சொல்றீங்களா? எங்களை தாண்டி ஆளாளுக்கு ஏமாத்துறீங்களேடி. அப்போ என் அம்மா பாபா வந்த கையோட விரட்டி விட்டுருக்கீங்க. சீமையில் இல்லாத அம்மா அப்பா அவங்களை யார் இங்க வர சொன்னது? என்னமோ உங்க அப்பா கேட்டானாமே, என் மகன் என்ன வேலை பாக்குறான், என்ன பண்றான், சம்பளம் எவ்வளவு வாங்க போறான்னு, ஏன் உன்னை சொகுசா வச்சிருக்கானா இல்லையான்னு செக் பண்ணவா? மயக்கிட்டீங்களேடி. ஆளும் பேருமா சேர்ந்து நல்லவங்க மாதிரி நடிச்சு மயக்கி விட்டீங்களேடி. கொஞ்சமாவது மனசாட்சியோட தான் பேசுறீங்களா? ஏய், என் வாயை கிண்டாத, வீணா சந்திச்சிருச்சு போயிடும். இனிமேதான் சிரிக்கணுமா? சீர் கொடுக்க வந்த மனுஷாளுகளை இறக்கமே இல்லாம பேசி விரட்டி விட்டுருக்கீங்க. விடுறா பேசட்டும். பெருசா என்ன பேச போறா? என் தங்கச்சி ஓடுகாளி, இப்ப அதுக்கு என்னம்பா? அதானே. அவனை எதுக்கு போறீக்கிற? அவன் இல்லாத சொன்ன மாதிரி உள்ளதானே சொன்னா. உன் அருமை தங்கச்சி பெருமை இப்பதானே தெரிஞ்சிச்சு. 2 பசங்க உன் தங்கச்சி பின்னாடி சுத்தினாங்களாமே. அதே மாதிரி உன் பெருமை முன்னாடியே தெரிஞ்சிருந்தா இந்த வீட்டுக்குள்ளே வரவிடாம அன்னைக்கே உன்னை கை கழுவி விட்டுருப்பேன். ஏன் நானா உங்க பையன் பின்னாடி அலைஞ்சேன்? ஏங்க இத்தனையும் சொன்னீங்கல்ல, இதையும் சொல்லிருக்க வேண்டியது தானே? இவ்வளவு நேரம் பேசும் போதெல்லாம் அமைதியா தானே இருந்தீங்க, இப்ப மட்டும் குரலை உயர்த்துறீங்க. ஏய், என்னடி என்ன 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 எதுக்கு கேக்குறீங்க? இதே உங்க பையனை கேட்க வேண்டியது தானே? என்ன பெருமையை பெருசா கண்டுபிடிச்சிட்டீங்க? ஏன் தங்கச்சி தப்பு பண்ணவதா? நான் இல்லங்கல. ஆனா மாமாவுக்கு அது எந்த அளவுக்கு தப்புங்கிறது தெரியும். அதான் அவள மருமகளே ஏத்துக்கறேன்னு சொன்னாரு. என்னமோ என் தங்கச்சி பின்னாடி 2 பேர் சுத்துனதா பெருசா தப்பு தப்புங்கறீங்க. அப்ப உங்க பையன் எதுக்கு என் பின்னாடி சுத்துனாரு? என்ன கட்டிக்கிறேன்னு எதுக்கு உருக்குனாரு? நானே இவர் பின்னாடி அலைஞ்சே கேச்சுல பெருசா பேசுறீங்க. உண்மை தானே சொன்ன? எதுக்கு உங்க புள்ள அடிக்கிறாரு? என்னவே இப்படி பேசுறீங்களே? இப்ப வந்துட்டு போன எங்க அம்மா அப்பாவை என்னெல்லாம் சொல்லி இருப்பீங்க? பரமுக்கு கல்யாண விஷயம் பேசுறதுக்கு யார் காரணம்? நானா? என் அம்மா அப்பாவா? மாமா? எனக்கு என்ன என் தங்கச்சி இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும்னு ஆசையா? ஏன் நான் ஒருத்தி இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தது பத்தாது? உங்க அன்பான கூட என்னன்னு எனக்கு தெரியாது. நான் உங்ககிட்ட வாங்கின பாச வார்த்தையெல்லாம் என் தங்கச்சியா வாங்கணுமா? என்னடி நக்கலா? இல்லத்த, இதுதான் உள்ளது. அதத்தான் சொல்றேன். எங்க மகன் தப்பு பண்ணா வயசு கோளாறுல ஆம்பளை பசங்களோட பேசினான்னு என்ன பெத்தவங்க மாமா கிட்ட நெஞ்ச நிமித்தி சொன்னாங்க. குற்றமுள்ள நெஞ்சுதான் அத்த குறுகுறுக்கும். அவங்க மனசுல எதுவும் இல்ல, அதனாலதான் சொன்னாங்க. மாமா மனசுலயும் எதுவும் இல்ல, அதனாலதான் ஏத்துக்கிறேன்னு சொன்னாரு. ஏன் இதெல்லாம் பக்கத்துல இருந்து இவர்தானே பார்த்தாரு? சொன்னது சொன்னபடி சொல்றவராச்சு. நேரா மாமாவை பார்த்து இப்ப நீங்க சொன்ன மாதிரி, அப்பா இது ஓடுகாலி குடும்பம், இந்த குடும்பத்துல பொண்ணு எடுத்தோம்னா நம்ம குடும்பமான போயிடோன்னு இவர் சொல்லிருக்க வேண்டியதானே? ஏன் சொல்லல? பெத்த அப்பன நேருக்கு நேரா நின்னு பார்த்து பேச முடியாம தானே என்கிட்ட வந்து ஏன் முந்தானிய புடிச்சுக்கிட்டு கல்யாணத்தை நிறுத்து, ஆனா இது நான் சொன்னதா சொல்லக்கூடாதுன்னு அப்படின்னு எதுக்கு சொன்னாரு? இதுதான் ஆம்பளைக்கு அழகு. வாங்க வாங்க வாங்க. இல்லங்க நான் வாங்க, வீட்டுல ஒரு சின்ன பிரச்சனை. வாங்க.
அம்மா அவர் தான் சுரேஷ், இவர் தான் ராஜா. உட்காருங்க. இது என்னோட அம்மாங்க, தங்கச்சி. வணக்கம்மா. என் வணக்கம். அண்ணி. வணக்கம். வணக்கங்க. சொன்னாருங்க நீங்க தான் இந்த வீட்டை புடிச்சு கொடுத்தீங்கன்னு. ரொம்ப நல்லா இருக்குங்க. இருங்க. பால் காய்ச்சறதா சொன்னான், அதான் வந்தேன். வீடெல்லாம் வசதியா இருக்குல்ல? வசதியா இருக்குங்க. நீங்க பார்த்து கொடுத்தது தானே. சரி, நான் கிளம்புறேங்க. வாங்க. வரேங்க. வரேங்க. வரேன். வாங்க. என்ன ராஜா, ஷாக் ஆயிட்டியா? ஏண்டா அவன் என்ன மனுஷனா இல்ல மிருகமாடா? ஒரு பொண்ணை போட்டு இப்படி அடிக்கிறான். சரி விடு, குடும்பம்னா அப்படி இப்படின்னு இருக்கத்தான் செய்யும். குடும்பம்தான்டா, நான் இல்லன்னு சொல்ல. அதுக்காக ஒரு பொண்ணை போட்டு இப்படி அடிக்கிறது என்ன அநியாயம்டா இது? எனக்கு வந்த கோவத்துக்கு அப்படியே நாலு விட்டுருப்பேன். எனக்கு அப்பயே தெரியும்டா அவன் கேரக்டர் சரியில்லைன்னு. நீ தான் நீட்டான ஆளு, அவனுக்கு ஒரு நல்ல வீட்டை பார்த்து கொடுன்னு சொன்னேன். டேய், அவன் பொண்டாட்டி அடிச்சிட்டு இருக்கான், அவங்க அம்மா பார்த்துட்டு இருக்காங்க. சரி, அதுக்கு நம்ம என்னடா பண்ண முடியும்? நம்ம என்ன பண்றதா? என்னடா சொல்ற? இந்த மாதிரி ஆளுங்கிட்ட சங்கத்தை வச்சுக்கிறதே தப்புடா. கோவத்துல அந்த பொண்ணு திருப்பி வச்சிருந்துச்சு வச்சுக்க, பல்லுகள் எல்லாம் பறந்துருக்கும். விடு, தமிழ்நாட்டு கலாச்சாரம். கிளம்பு. ஏறு ஏறு. ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க. நீ நமக்கு வாச்சது அவ்வளவுதாங்க. என்ன பண்றது? யார சொல்லியும் குத்தம் இல்லைங்க. என்ன நீ, நான் இவ்வளவு பெரிய விஷயம் சொல்றேன், எந்த ஒரு அதிர்ச்சி இல்லாம கேக்குறீங்க? இத்தனை கஷ்டங்களுக்கு பிறகும் இன்னும் நாங்க உசுரோட வாழ்றதே அதிசயம். இன்னும் புதுசா நோவுறதுக்கு என்ன வரப்போகுது? என்ன நீ இப்படி பேசுறீங்க? ஆமாங்க, எப்ப உங்க அண்ணன் எங்களை விட்டுட்டு போனாரோ அப்பயே நாங்க நாதியத்து போயிட்டோம். இடையில நீங்க வந்து ஆதரவு காட்டினதே ஏதோ போன ஜென்மத்துல நாங்க செஞ்ச புண்ணியம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். எங்களால யாருக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுக்காம வாழ்றதுக்கு முடிஞ்ச வரைக்கும் நாங்க 2 பேரும் வாழ்ந்துக்கிறோங்க. தப்பா நினைக்காதீங்க, அவ்வளவுதாங்க. இல்ல நீ மனசை விடாதீங்க. ஊர் உலகத்துல இல்லாத மாப்பிள்ளையா இவன்? அவனை விட்ட இன்னொரு மாப்பிள்ளை கிடைக்க மாட்டாங்களா? கவலையை விடுங்க, நானே பார்த்து முடிக்கிறேன். கேடி கட்டவன் நம்ப வச்சு கழுத்தை அறுத்துட்டான். ஆனா அவன் உருப்பட மாட்டான். யாரையும் திட்டி என்ன ஆக போகுது, விடுங்க. அதுவும் இல்லாம வீரு மனசுல வேற ஒண்ணு ஓடுது. வீறு மனசுலையா? என்ன நீ சொல்லுது? வீரு திருவையாருக்கே போயிடலாம்னு சொல்றா. என்னது திருவையா இருக்கா? என்ன நீ? நீங்க தப்பா நினைக்க கூடாதுங்க. காவியத்தை கஞ்சினாலும் உடைச்சு குடிப்போம்னு சொல்றா. அங்க இருக்கிறவங்க சித்தியும் பெருசா ஒண்ணும் பண்ண போறதில்ல. அதான் நாங்க எது வேணான்னு சொல்லிட்டுமே. இனி எதுக்கு வம்புக்கு வர போறாங்க? நாங்க திருவையாருக்கே போயிடுறோங்க. நீங்க எதையும் நினைச்சு வருத்தப்பட வேண்டாம். திருவையாருக்கு போனா உறவு இல்லைன்னு போயிட போதா? நல்லதோ கெட்டதோ எங்களுக்கு உங்களை விட்டா வேற யாருங்க இருக்கா? நீங்க தாங்க எங்களுக்கு எல்லாமே. எங்களை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க வாங்க. இதுல என்னங்க இருக்க போகுது? இல்ல நீ என் அண்ணன் குடும்பத்தை என் பக்கத்துல வச்சு பார்க்கணும்னு நினைச்சேன். ஆனா நீங்க இப்படி பேசுறீங்க. பக்கத்துலயோ தூரத்துலயோ ஏன்னு கேக்குறதுக்கு நீங்களாவது ஒருத்தர் இருக்கீங்களே, அதுவே பெரிய விஷயங்க. அண்ணி, நான் உன்ன வீருகிட்ட பேசி பாக்குறேன்னு. வேணாங்க. உங்க குடும்பத்துல நடந்த எல்லா விஷயத்தையும் யோசனை பண்ணிதான் வீர் இந்த முடிவு எடுத்திருக்கா. வனிதாவுக்கு நடந்த கல்யாண விஷயத்தையும் அவ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா. சித்தப்பாவுக்கு ஏற்கனவே பிரச்சனை, இதுல நம்ம பிரச்சனை வேறையா? நாமளும் சுமையா இருக்கணுமான்னு நினைக்கிறா. அவ உங்களை தப்பா சொல்லல, தூரத்துல இருந்தா எல்லாருக்கும் நல்லதுன்னு நினைக்கிறா. எங்க உங்க பக்கத்துல இருந்துட்டு இந்த வீட்டுல இருந்துருவோமோ, உங்க சொல்ல தட்ட முடியாம போயிருமோன்னு நினைக்கிறா. இத கூட சித்தப்பாட்ட நீங்க சொல்லுங்கம்மா, எனக்கு சொல்ல சங்கடமா இருக்குன்னு சொல்லி என்னைய சொல்ல சொன்னா. நீங்க எப்ப நினைச்சாலும் திருவையாருக்கு எங்களை பார்க்க வரலாம். சரிங்க அண்ணி, பணம் குத்துறேன். வீரு கேட்டதா சொல்லுங்க. ஆனா இதோட நம்ம உறவு அறுத்து போச்சுன்னு நினைக்காதீங்க. நான் தான் வீருக்கு எல்லாம் வைராகியமா இருந்துட்டேன். திருவையாருக்கு வந்து உங்களை பாக்குறேன். ரொம்ப சந்தோஷங்க. சரிங்க அண்ணி. என்ன மகா இன்னும் நிதானமா தலைவரையிட்டு இருக்க? நேராச்சு. மகா ஒன்னதான் கிளம்பு, லேட் ஆகுதுல்ல. போலாம் பரமு. இங்க பாரு மகா, அப்பாவும் அம்மாவும் நம்மள பெரிய மனுஷங்கன்னு சொல்லி பெரியப்பா வீட்டுக்கு போக சொல்லியிருக்காங்க.
அதுவே பெரிய தப்பு. இதுல நம்ம வேற லேட்டா போனா பெரியப்ப நம்மளை பத்தி என்ன நினைப்பாரு? என்ன நினைப்பாரு? என்ன மகா இப்படி பேசுற? நான் எப்படி பேசுறேன்? நான் கிளம்பிட்டு தானே இருக்கேன். இல்ல மகா, நீ செய்யறது கொஞ்சம் கூட சரியில்லை. மகா, அங்க பெரியப்பா மகேஷும் நமக்கா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பாரு, நம்ம அவங்க வீட்டுக்கு முக்கியம்னா அவங்க காத்திருந்துதான் ஆகணும். சொல்றேன்னு தப்பா நினைக்காத மகா, எனக்கு உன் நடவடிக்கை கொஞ்சம் கூட சரின்னு படல. இங்க பாரு, உனக்கு அவசரம்னா நீ கிளம்பி போ. சும்மா என்ன தொந்தரவு பண்ணிட்டு இருக்காத. அண்ணே, அண்ணே. என்ன பிரம்மு போலாமா? வா கிளம்பிட்டாளா? உன் பொண்டாட்டி தலைவாரி முடிக்கிறதுக்குள்ள அங்க மகேஷுக்கு வளகாப்பு முடிஞ்சு பிள்ளையே பிறந்துரும். என்ன சொல்ற பிரம்மு? என்ன நேராச்சு கிளம்புன்னு சொன்னா உனக்கு அவசரம்னா நீ போன்னு சொல்ற? சரி வா மகா. மகா போலாமா? புடவை மாத்திட்டு வந்துடுறேன். சரி மகா. என்ன சரி மகா, அதான் விசேஷம் தெரியுதுல, இப்படி ஆடியன்ஸ் எல்லா வேலையும் பாப்பாங்க. இங்க பாரு, உனக்கு என்ன பண்ணணும்ன்ற? நீ கிளம்பு. என்னடி என்னமோ உன்னை மட்டும் ஸ்பெஷலா வெத்தலை பாக்க வச்சு கூப்பிட்ட மத்தில குதிச்சிட்டு இருக்க? கிளம்பிட்டு தானே இருக்கேன். என்னடி முழிக்கிற? என் மொழி வழக்கம் போலதான் இருக்கு, ஓ மொழி தாண்டி வர வர வேற மாதிரி திருகுது. பாத்தியா அவ என்ன பேசுறான்னு புரியுதா? எனக்கு என்னமோ மகேஷ் வளகாப்புக்கு வரதுக்கு இஷ்டம் இல்லாத மாதிரில பேசுறா. நீ சொன்னாலும் சொல்லாட்டினாலும் அப்படிதான் நினைக்கிறடி. என்ன பிரம்மு இப்படி பேசுற? இல்லனே, எந்திரிச்சதுல இருந்து நானும் பாத்துட்டே தான் இருக்கேன். எந்த வேலை பார்த்தாலும் ஆடியன்ஸ் தான் பாத்துட்டு இருக்கா. ஏய், முதல்ல என்ன பாடி போடுன்னு பேசுறத நிப்பாட்டு. ஏன் இப்ப மட்டும் புதுசா கோவம் பொத்துக்கிட்டு வருது? பரமு, மகா சொல்றது என்ன தப்பு இருக்கு? அவ 1000 தான் இருந்தாலும் அண்ணி பரமு. ஆமா அண்ணி, பெரிய அண்ணி. இவ கோபி என்ன கல்யாணம் பண்ணியிருந்தா கூட நான் அப்படிதான் கூப்பிட்டுருப்பேன். நான் வரல, இவளை கூட்டிட்டு நீ போ. என்ன மகா இது? இவ என்ன பேச்சு பேசிட்டு இருக்கா? பாத்து சும்மா இருக்கா? இவ எதுக்கு இப்ப தேவையில்லாம அந்த பத்தி பேசிட்டு இருக்கா? என்ன பரமு? ஆமா, உன் பொண்டாட்டிக்கு என் கைப்பட்டா குத்தம், கால்பட்டா குத்தம். பரமு, என்னன்னு என்கிட்ட கோவிக்கிற? பேசுற நேரத்துல போய் போட மாத்திருக்கலாம்ல. விளையாடாத பரமு, நான் ஒண்ணு வெறும் மனுஷி இல்ல. இப்ப குழந்தையும் இருக்கு. என் உடம்பை பத்தி எனக்கு தான் தெரியும். ஆமா, ஆனா உனா இத ஒண்ணு சொல்லிரு. என்னமோ இவன் ஒருத்தி மட்டும் தான் அதிசயமா ஊர் உலகத்துல புள்ள பேக்குற மாதிரி தான். வாய் சும்மா இருக்க மாட்டேன். புள்ளதாச்சி பத்தி உனக்கு என்ன தெரியும்? 10 பிள்ளைகளை பெத்த மாதிரி நீட்டி முழக்கிற. அவத உடம்பு முடியலன்னு சொல்றாளே. அப்புறம் என்ன? சந்தோஷமா? இப்போ உனக்கு சந்தோஷம் என்ன? இதை எதுக்கெடுத்தாலும் ஏன் மேலே பாயிரா? பரமு, நீ பேசாம கிளம்பு. கிளம்புன்னு என் பொண்டாட்டி எப்படி கூட்டுன்னு தெரியும், நீ போ. பெரிய சீமையில இல்லாத பொண்டாட்டி இதுக்கெல்லாம் என்னைக்கா ஒரு நாள் அனுபவிக்க போற பாரு. என்னமோ போங்க. அது லூசு. அது பேசுனத பெருசா எடுத்துக்காத. நீ நிதானமாவே கிளம்பு. புடவை மாத்திட்டு வரேன். சரி மகா. ஜில்லுன்னு இருக்கு. ஜில்லுன்னு ஒரு கூல் ட்ரிங்க் சாப்பிடுறியா? எங்க நீங்க சாப்பிடுங்க, நான் பாக்குறேன். சூடா ஒரு டீ சாப்பிடுறியா? எதை வேண்டாம், தண்ணி தான் வேணும். இங்கே இரு, வாங்கிட்டு வந்துடுறேன். அதை போறான சிவப்பு சட்டை அவனும் அந்த பொண்ணும் தான். ஹலோ ஹலோ, யார் பேசுறது? என்ன கொடைக்கானல்ல ஹனிமூன் ட்ரிப்பா? ஏய், யார்டா பேசுறது? சும்மா சொல்லக்கூடாது. இந்த சிவப்பு கலர் புடவையில சும்மா நீ அம்சமா இருக்க. ஐயா, உன் வயசுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்க மாட்டியா? யார் உன்னை அமிச்சது? கோகுலா, சொல்லு, யார் அமிச்சது? மரியாதையா பேசுமா. யார்மா நீ?
நான் யாரா? போன் பண்ணி மிரட்டிட்டு போன்ல இந்த சிவப்பு புடவை அம்சமா இருக்குன்னு சொன்னியா மலர் இல்லையா? என்னாச்சு மலர் என்ன ஏங்க இவன் தாங்க உங்களுக்கு போன் பண்ணிருக்கான். நீங்க இறங்கி போனதுக்கு அப்புறம் மறுபடியும் எனக்கு போன் பண்ணா. வண்டி முதல்ல போலீஸ் ஸ்டேஷன் விட சொல்லுங்க. என்னம்மா லூஸ் தனமா பேசுற? நான் எதுக்கு உனக்கு ஃபோன் பண்ணனும்? நான் எதுக்கு உன்னை மிரட்டணும்? நான் பாக்கும்போது நீ தான் போன்ல சிரிச்சு பேசிட்டு இருந்த. நான் என் பேத்திட்ட பேசிட்டு இருந்தேம்மா. ஒரு நிமிஷம் இருங்க மலர் அந்த போனை கொடு. இந்த நம்பர் தானே இப்போ வந்துச்சு. This number is currently switched off. Please try again later. சுவிட்ச் ஆஃப்னு வருது. இங்க பாருங்க சார், என் செல்ல ஆன்ல தான் இருக்கு. யாரோ பண்ணதுக்கு என்ன ஏதுன்னு தெரியாம உங்க பொண்டாட்டி ஏன் சட்டையை பிடிக்குது. சார் ஏதோ பதட்டத்துல பண்ணிட்டாங்க. என்ன சார் பதட்டம்? என்ன ஏதுன்னு கேட்காம எடுத்த உடனே வாடா போடான்னு பேசுறதா? தப்பு தான் சார், மன்னிச்சுங்க சார், ப்ளீஸ் சார் போங்க போலாம். இல்லங்க, அவன் இந்த பஸ்ல தான் இருக்கணும். என் புடவை கலரை கரெக்டா சொன்னானே. வண்டியை முதல்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு விட சொல்லுங்க. என்னம்மா அது? யாரோ பண்ண போனுக்கு இவர் சட்டையை பிடிச்சா இப்ப போலீஸ் ஸ்டேஷன் போறேங்கிற. வீடு வாசல் வேலை வெட்டி போலாம்டா. உங்களோட போலீஸ் ஸ்டேஷன் அங்கே எங்கே நாளையுமா? எப்பா வண்டி எடுக்க சொல்லுப்பா. ஏறுங்க சார், உங்க பொண்டாட்டியோட போலீஸ் ஸ்டேஷன் போக எங்களுக்கு டைம் ஆச்சு. வண்டி எடுங்கண்ணே. இல்ல ஏறுங்க சார், ஏறுங்க சார், ஏறுங்க. மலர் சொன்னா கேளு மலர். எல்லாரோட போனையும் வாங்கி செக் பண்ணிட்டு இருக்க முடியாது. எல்லாரும் ஊருக்கு போகணும். இங்க பாரு மலர், நம்ம கிளம்பும் போது உன்னோட சேரி யாராவது பாத்துக்கலாம். வேணும்னே நம்ம டிஸ்டர்ப் பண்றதுக்காக ஃபோன் பண்ணிருக்கலாம். எதா இருந்தாலும் கொடைக்கானல்ல போய் பாத்துக்கலாம் மலர். இப்ப முதல்ல கிளம்பலாம். இல்லங்க, அவன் இந்த மலர் பஸ் ப்ளீஸ் மலர், பஸ் கிளம்புது. போலாம் வா வா.